الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெயில் தரப்பில் நெருங்கி உட்கார்ந்துருங்க. என்ன இடம் அல்லாஹ்வுடைய அருள்பெரும் கிருபையினால் இறைவன் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது கடமையாக்கி இருக்கின்ற வாரத்தினுடைய ஒரு சிறப்பு வழிபாட்டு தினத்தில் அவனை வணங்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த அழகான தருணத்தில் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிடத்தில் பல்வேறு வகையான தவறான பழக்க வழக்கங்கள், நடைமுறை பிரச்சனைகள் என ஒரு மனிதன் செய்யக்கூடாத சில விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றி அதை நடைமுறைப்படுத்தி சில தவறான வார்த்தைகளால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய பண்புகளுக்கு உள்ளாகியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நற்பண்பு என்பது இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நாம் நேசிக்கிற ஒரு காரியம். நாம நல்லவங்களா இருக்கணும், நம்ம கணவர் நல்லவராக இருக்கணும், நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லோருமே நற்பண்புகளோட வாழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனா அதே நேரத்தில் வெறுமனே நற்பண்புகள் என்ன என்பதை மட்டுமே தேடிக் கொண்டிருக்கிறனா, எதெல்லாம் தீய பண்புகள் என்பதை தெரிந்து கொண்டால்தான் அந்த நற்பண்புகளில் நிலைத்திருக்க முடியும். நான் நல்லதும் செய்வேன் தீயதும் செய்வேன் அப்படின்னா அந்த நன்மைக்கு எந்த பிரயோஜனம் இல்லா போயிடும். அப்ப அந்த தீமையை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த மறுமையில் அதிகம் தண்டனைக்குரிய ஒரு பாவமாக அறிவித்திருக்கிற கோபத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த கோபம் என்பது இன்றைய காலகட்டத்தில் 2 வயது குழந்தையிலிருந்து ஒரு மனிதன் மரணிக்கிற வரை எல்லோருடைய உள்ளத்திலும் குடிபெயர்ந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு நச்சு பண்பாக இருக்கிறது. அந்த கோபத்தால் ஒரு மனிதனுக்கு நன்மை ஏற்படுகிறதா தீமை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் 99% முழுக்க அது அவனுக்கு தீமையாகவே அமைகிறது. அந்த கோபத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான்.
லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர். யாருக்கு அல்லாஹ் சொல்லுகிற செய்தி இது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துல் ஹஸனா. இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அவர்தான் ரோல் மாடல். இன்னும் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த நபி உங்கள் உயிரை விட உங்களுக்கு மேலானவர், இந்த நபி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இந்த நபியின் வழியாக தான் திருமறை வசனங்கள் இந்த உலகிற்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, அல்லாஹ்வுடைய அருள் காரணமாகத்தான் நீர் நளினமாக நடந்து கொள்கிறீர். ஒருவேளை நீர் கடின சித்தம் உடையவராகவோ அல்லது கோபம் கொள்வராகவோ இருந்தால் உம்மை விட்டு என்றைக்கோ அவர்கள் ஓடி இருப்பார்கள். அப்ப என்ன அல்லாஹ் இங்க சொல்ல வர்றான்? ஒரு மனிதனிடத்துல இந்த பண்பு இருந்தால் யாரும் அவர்களை நெருங்க மாட்டார்கள், யாரும் அவர்களோடு அன்பு காட்ட மாட்டார்கள். காட்டுகிற அன்பும் கொடுக்கிற நெருக்கமும் ஏதோ ஒரு அலட்சியமானதாக இருக்குமே தவிர உண்மையான அன்பாக பாசமாக இருக்காது. யாருக்கு? கோபம் கொள்ளக்கூடிய மக்களுக்கு. அப்ப இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களையும் எடுத்துக்குவோம், இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மளையும் எடுத்துக்குவோம். நம்ம எத்தனை தருணங்களில் வாழ்க்கையில் கோபப்படுகிறோம். அந்த கோபத்தின் வழியாக நமக்கு கிடைத்தவை பெரும்பாலும் நன்மையா தீமையா? முதல்ல இந்த செய்தியை உள்ளத்தில் கொண்டு வாங்க. இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம், நம்ம எப்பெல்லாம் கோபப்பட்டிருக்கிறோம், இந்த கோபத்தின் வழியாக என்னென்ன ஆகியிருக்குது, எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது, இது நமக்கு நன்மையா அமைஞ்சிச்சா தீமையா அமைஞ்சிச்சா அப்படின்னா அழகா வகுத்துடலாம். கோபத்தினால் என்னென்ன காரணங்கள் நடக்கிறது மனிதனுக்கு? முதல் விஷயம், கோபத்தின் காரணமாக ஒரு மனிதன் தனக்கு 6 அறிவு இருக்கிற என்கிற அந்த நிலையிலிருந்து அவன் தடம் புரளுகிறான். கோபம் வந்தவன் என்ன ஆயிடுது? அவன் அறிவு அவனுக்கு வேலை செய்யல. கோபம் வந்தவன் என்ன பண்றான்? கையில 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் போன் உடைக்கிறான், வீட்டில் இருக்கிற பீரோவை கட்டில உடைக்கிறான். பிள்ளைங்க பெரியவன் கூட பார்க்காம என்ன கையில பொருள் கிடைக்குதோ எடுத்து அடிக்கிறான். கோபத்தை என்ன பண்ணிக்கிறான்? தன்னைத்தானே கிழிச்சுக்க. ஒரு அறிவுள்ளவன், ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உழைத்து சம்பாதிக்க ஒரு பொருளை உடைப்பானா? உடைக்க மாட்டான். ஏன்? தன் உழைப்பு அதில் இருக்குது. தன் வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை பொருளை உடைப்பானா? உடைக்க மாட்டான். எவனாவது ஒருத்தர் நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும் பொழுது, அச்சா வீட கொடு, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்கேன், கையை கிழிச்சுக்க போறேன், கிழிப்பானா? கிழிக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரிகிறது மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது அவன் அறிவு வேலை செய்கிறது. எதையெல்லாம் அவனுக்கு கெடுதலோ அது அவன் சிந்தனை போகாது. ஆனா கோபத்தில் இருக்கும் பொழுது டோட்டல் ஆப்போசிட். எந்த பிள்ளையை அன்பா பாசமா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். எந்த மனைவியோடு தன் தேவையை தீர்த்து கொள்கிறானோ அந்த மனைவியை அடிக்கிறான். எந்த தாய் தந்தை தன்னை வளர்த்தார்களோ அவர்களே ஏசுகிறான். அப்ப முதல் செய்தி, கோபம் ஒரு மனிதனுடைய மூளையை மழுங்கடிக்கிறது. இரண்டாவது செய்தி, அதே கோபம் ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்நாளில் பேச வேண்டுமோ, தன் நாவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டுமோ, அந்த நாவை தன் சுய கட்டுப்பாட்டிலிருந்து தடமாக வைக்கிறான். வாயை திறந்தா கெட்ட கெட்ட வார்த்தைகள். அவர் அஜர்த்தா இருந்தாலும் சரி, குரானை ஓதுனவனா இருந்தாலும் சரி, பயான் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, கோபம் வந்த உடனேயே எதெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசுவோம். எந்தெந்த வார்த்தையெல்லாம் அவன் இயல்பாக இருக்கிற பொழுது இந்த வார்த்தையை நாவிலிருந்து வந்துடக்கூடாது, யாராவது ஒருத்தவங்க சொன்னா கூட அஸ்தோபுரா அப்படின்னு சொன்னானோ அந்த மனிதன் கோபம் வருகிற பொழுது என்ன சொல்லுகிறான்? யாரை பார்த்து திட்டுறான்? தன் தாயை பார்த்து, தந்தையை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, தொழிலாளிகளை பார்த்து, தன் நண்பர்களை பார்த்து, தெருமக்களை பார்த்து, அண்டை வீட்டாரை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தைகள். நபிகளார் சொன்னார்கள், மூமினுடைய நாவிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராது. அப்ப அங்க வருது
என்னதான் குர்ஆனை ஓதி இருந்தாலும் ஐநேரம் தொழுது இருந்தாலும் அவனிடத்துல நான் இறைச்சவாதி என்று பீட்டிக் கொண்டிருந்தாலும் கோபம் வருகிற பொழுது அவன் சிந்தனை எப்படி தடுமாறுகிறது என்று பாருங்கள். மூன்றாவது என்ன? கோபம் வருகிற பொழுது அவன் பல மக்களுடைய சாபத்திற்கு ஆளாகிறான். அதான் பண்றோம். கோபம் வரும் பொழுது ஒன்னு சாபம் விடுறோம், இன்னொன்னு சாபத்தை வாங்குறோம். நபிகளார் சொன்னார்கள், ஒரு மூமின் எப்படி இருக்கணும் தெரியுமா? தன் சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்யணும். அதுக்கு நபிகளார் கற்றுக் கொடுத்த அழகிய வழிமுறை தான் சலாமும் அழைக்கும். உங்க மீது சாந்தி உண்டாகணும் அர்த்தம். அந்த ஒற்றை வார்த்தையில எல்லாமே அடங்கிடும். ஆனால் கோபம் வரும் பொழுது யாராவது ஒருத்தன் சண்டை போடும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா சாபம் விடுவோம், நாசமா போயிடுவேன், கைகால் விளங்காம போயிடும், உனக்கு எல்லாம் நாசமா போயிடும், உன் குடும்பம் நாசமா போயிடும். பேசுறது யாரு? முஹ்மின். எப்படி தடமாறணும் பாருங்க. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் தடமாறுறது தர்காவுக்கு போறது, தாயத்து கட்டுறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அது மட்டும் இல்ல தடமாறுறது. தடமாறுறதுங்கிறது தான் உள்ளத்தை கட்டுப்படுத்த தெரியாம தனக்கு கோபம் ஏற்படுகிற பொழுது நாம் நடந்து கொள்கிற வழிமுறையே சொல்லிடுவோம், மனைவியே சொல்லிடுவா. ஒரு கணவனை பத்தி நபிகளார் சொன்னார்கள், ஒரு ஆண் நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்கிற முழு அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டது தெரியுமா? இஸ்லாத்துல ஊர் மக்களுக்கு இல்ல, ஜமாத்துக்கு இல்ல, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்ல, மனைவிக்கு தான் கொடுத்துருக்கான். யார் தன் மனைவி இடத்துல சிறந்தவனாக இருக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவன். சிறந்தவன் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படி இல்லை, நேர்மையாக இருக்கிறது, ஒழுக்கத்தோடு இருக்கிறது, நல்லவனாக வாழ்றது, அவன் பேச்சு வார்த்தைகள்ல கண்ணியத்தோடு இருப்பது. நீ பார்க்கணுமா இல்லையா? பெண்கள் சர்வ சாதாரணமா சொல்லிடுவாங்க, ஐயோ இந்த மனுஷன் வருவானா, நான் வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என்ன அர்த்தம்? அவனுடைய கோபம் தான் காரணம். கோபத்துல என்ன பேசுறோம் தெரியாது, உடற வார்த்தை இருக்கு பாருங்க, சந்தேகத்துக்குரிய வார்த்தைகள். இன்றைக்கு குடும்பங்கள் அதிகம் விரிசல் விடுவதற்கு மிக முக்கியமான காரணம் கோபம். எந்த வீடுகளெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தனக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த குடும்பம் நிம்மதியாக இறையருளால் நீத்து விடுகிறது. எந்த குடும்பத்திலெல்லாம் வார்த்தைகள் தடுமாறுகிறதோ, வார்த்தைகள் எதை மீறுகிறதோ, அதிகாரம் ஓங்குகிறதோ, கோபம் தலைக்கு ஏறுகிறதோ, எல்லாம் பார்க்கிறோம். முடிஞ்சு போச்சு. அப்ப இஸ்லாம் இந்த கோபத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? நீங்க சிறைச்சாலைக்கு போங்களேன், கொலை செய்த குற்றத்தில் உள்ள இருப்பாங்க. அந்த கொலை செய்த குற்றத்தில் உள்ள உள்ளவங்கலாம் ஏன்னு கேளுங்களேன், ஏன்பா நீங்க கொலை செஞ்சீங்க, ஏன்பா பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, அந்த இடத்துல ரொம்ப கோபம் வந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, செஞ்சுட்டேன், வெட்டிட்டேன், குத்திட்டேன், கையை உடைச்சிட்டேன், காலை உடைச்சிட்டேன், மண்டையை உடைச்சிட்டேன். இஸ்லாம் கற்றுத்தருகிறது ஒரு மனிதனுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய சைக்காலஜி ட்ரீட்மெண்ட். இது இதெல்லாம் நம்ம படிச்சு எடுத்துக்க முடியாது. இஸ்லாம் கற்றுத்தருகிறது உங்க வாழ்க்கையில அன்றாடம் நம்ம எப்படி குளிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி மனைவியோடு இருக்கணும், எப்படி பிள்ளையோடு அன்பு காட்டணும், எப்படி பெற்றோரை பராமரிக்கணும். அதே போன்று இஸ்லாம் இந்த கோபத்தை பற்றிய பாடத்தை நடத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலகட்டத்தில் யூதர்கள் நபிகளாரை பார்த்துவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும்னா நபியே உனக்கு அழிவு உண்டாகும், நீ செத்து போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே அமைதியா இருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வாசல்ல இருந்தவங்க திடீர்னு கோபப்பட்டு அலைக்கும், ஏய் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீங்க எல்லாம் அப்புறப்படுத்தி போயிருவீங்க, நாசமா போயிருவீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இது சரியா தப்பா? நம்ம பார்வையில என்னுடைய கணவனா ஒருத்தர் திட்டான், மனைவி என்ன பண்ணாங்க, என் கணவனை திட்டத்தை பார்த்த உடனே பொறுக்க முடியாம இவங்க நான் வார்த்தை சேர்த்து போடுறாங்க.
ஆனால் சம்பந்தப்பட்ட அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்கிறார்கள், ஆயிஷாவே நிதானத்தை கடைபிடி. என்னமா பேசுறீங்க? ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுற? ஆச்சரியமா இருக்குங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையிலேயே ஒரு மனிதர் எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியும்? அவர் சொல்லுகிறார், என்ன ஆயிஷாவே மறந்துட்டியா? எந்த ஒரு இடத்திலிருந்து மென்மை அழிந்து விடுகிறதோ அங்கே நன்மை அழிந்து போயிடும். ஒரு அழகான வார்த்தை என்பது மென்மையின் குணம். அந்த வார்த்தை உன் நாவல இருந்து வரலன்னா நீ நாளைக்கு குற்றவாளி ஆயிடுவ. ஏன் இவ்வளவு கோபப்படுற? உடனே நீ ஆயிஷா சொல்றாங்க, என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உங்கள? அவங்க தெரியுமே, அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்க. நான் என்ன சொன்னேன்? வலைக்கும் சொன்னா இல்லையா? அவங்க எனக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் ஏற்கப்படாது. வலைக்கும் என்று நான் சொன்னதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பதில் சொல்லிட்டேனே, நீங்க கடந்து விட்டு தாமதமும் குதிச்சு கோபப்படுற. எப்படி ரசூலுல்லாஹ் தட்டுப்படுத்துறாங்க உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லைமா. நீ போ. ஒரு பெண் அப்படின்னா ஒரு மென்மை இருக்கணும், ஒரு குணம் இருக்கணும், வார்த்தைகளை நளினம் இருக்கணும். சண்டைக்காரி மாதிரி நிற்காத போன்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. சில பேர் தோணும்ல, நான் வாழ்க்கையில தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம ஏதாவது அட்வைஸ் கேட்போம், ஏதாவது பயானம் கேட்டு, ஏதாவது அறிவுரை கேட்டு, ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம்ல. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபி தோழர் வருகிறார். அந்த ஒரு அல்லாஹ்வின் தூதர் இடத்துல, யார சொல்லலாம், எனக்கு ஒரு பையத் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது ஒரு சொல்லி கொடுங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கோபத்தை கைவிடு அப்படிங்கிறாங்க. அவருக்கு இன்னும் கோபம் ஏறுது. நான் கேட்டது என்ன அல்லாஹ்வின் தூதரே, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. கோபத்தை கைவிடு அப்படிங்கிறாங்க. திரும்ப அவருக்கு அப்படியே சுற்றி பார்க்கிறாரு. மாதிரி கோபம் வருது. மீண்டும் ரசூலுல்லாஹி இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்கள்கிட்ட கேட்டு வந்தது நல்ல அறிவுரை கேட்டு வந்திருக்கிறேன், அதை கொடுங்க எனக்கு அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கோபத்தை கைவிடுங்கிறார். அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவருடைய கோபத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிறார். பல்வேறு தருணங்கள்ல அவர் சாலையில போகும்பொழுது, பள்ளியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது, தெருக்கல்ல போகும்பொழுது தன் குடும்பத்திடத்துல கோபத்தில் இருந்திருக்கிறாரு. இன்னும் சொல்வதாக இருந்தால், திருமறை குர்ஆன் ஒரு அழகான பாடம் நடத்துகிறது. நம்மளே பலதை உணர்ந்திருப்போம். சில நேரங்களில் கோபத்தில் பேசிக்கிட்டு எப்படி மன்னிப்பு கேட்கறது தெரியாது. சிலது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அடிச்சிருவோம். என்ன எதிர்க்க உண்மையிலேங்க, ஒரு மனிதன் எப்படி போதைக்கு அடிமையாகி இருக்கிறானோ அதை விட மோசமான ஒரு பண்பு எவன் ஒருவன் கோபத்துக்கு ஆளாகி இருப்பது. அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது. வாழ்க்கையில எவ்வளவு இன்பம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு துயரம் வந்தாலும், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அப்படின்னு போயிடணும். அதை தாண்டி நாம் அதை வெளிப்படுத்தணும்னு நினைச்சோம்னா நம் வாழ்க்கை நாசமாயிடும். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில அந்த செய்தியை எவ்வளவு அழகா வர்ணிக்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், லைஸல் முஹ்மின், முஹ்மின்கள் யார் தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தான் முஹ்மின் அப்படிம்போம் தானே. முஹ்மின்கள் யார் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்ன தோணும்? நம்மளும் முஹ்மின் தான், என்ன புது கேள்வியா இருக்கு அப்படிம்போம். ஆனா அல்லாஹ் சொல்றான், முஹ்மின்கள் யார் தெரியுமா? லைஸல் முஹ்மின் பித்தானி, ஒரு முஃமின் குறை சொல்பவனாக இருக்க மாட்டான். வலல் லானி, ஒரு முஃமின் கெட்ட செயல் செய்பவனாக இருக்க மாட்டான். வலல் ஃபாஹிசி, ஒரு முஃமின் கெட்ட வார்த்தைகளை பேசுபவனாக இருக்க மாட்டான். இப்படி கெட்ட செயல் செய்யாதவனாக, குறை சொல்லாதவனாக, சபிப்பவனாக யார் இல்லையோ அவன்தான் முஃமின். இப்போ சொல்லுங்க, நமக்கு ஏற்படுகிற கோபத்தின் பொழுது கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறோமா? குறை சொல்லாம இருக்கிறோமா? சபிக்காம இருக்கிறோமா? ஆனா இந்த மூணையும் செய்து கொண்டு நாம சொல்லிக்கிறோம், நாம முஃமின். எப்படி முஃமின் ஆக முடியும்? ஷைத்தான் வழி எடுத்துருவான். நீ பலர் தங்கள் வாழ்க்கையில்
எல்லாவற்றையும் இழந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றால் இறுதியில் அதை சிந்தித்து பார்த்தால் கோபமாத்தார். அந்த கோபம் நீ பிள்ளைகள்கிட்ட வருது. அதுக்கு காரணம் குடும்பம் தான் காரணம். என்ன காரணம்? ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இன்னைக்கு சரியில்லை. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளை விஷயத்துல? தந்தை கண்டிப்பார் அப்படின்னா மனைவி ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கணும், உங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது, இது செய்யக்கூடாது அப்படின்னு. அப்பா இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுக்கிறது. அப்பா ஒன்று சொல்லும் பொழுது அப்பா வந்து திட்டுறது, நீங்க பிள்ளைய கண்டிக்கிறீங்க. நீ என்ன பண்றீங்க தெரியுமா? 10 மாசம் வயிற்றுல பிள்ளைய சுமந்து பெற்றெடுத்து உங்க உடல்ல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுத்து உங்களுடைய உடல்ல இருக்கிற ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து ஊட்டி வளர்த்து வேண்டுமோன்னு கழுவி விட்டு கடைசியில நரகத்துக்கு கொண்டு போய் அனுப்ப போறீங்க. ஒரு கணவன் எப்படி இருக்கணும்? தங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு முன்னாடி தன் கணவனை விட்டு கொடுக்காத ஒரு பெண் தான் நல்ல மனைவி. பிள்ளைகளுக்கு முன்னாடி தன் மனைவியை விட்டு கொடுக்காத ஒரு ஆண் தான் நல்ல ஆண்மகன். இன்னைக்கு பார்க்கிறோம், கோபத்துடைய ஆரம்பம் குடும்பம். எப்ப வர அடிச்சுக்கிறாங்க. புள்ள கொஞ்சம் தோளுக்கு மேல வளர்ந்தானா அவன் எழுத்து நிற்கிறான் அப்பாவை. அம்மா கோபம் வரணுமா இல்லையா? என்ன செஞ்சிருக்கணும்? அதாவது முழுக்க முழுக்க கோபமே இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. கோபம் வரணும். எப்ப வரணும் தெரியுமா? மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை தன் பிள்ளை செய்கிற பொழுது கோபம் வரும். கண்கள் சிவக்கணும். அந்த கோபத்தை பார்க்கிற பொழுதே பிள்ளைகளுக்கு ஒரு பயம் வரணும். நான் இன்னைக்கு அப்படி இல்லை, உங்க அப்பா இப்படிதான்டா, ஏதா கண்டுக்காத, நீ பாடு பண்ணு, விளங்கிடும். என்ன பண்றோம் பாருங்க. கடைசியில உள்ள சொல்ற வச்சு கேட்கல, எழுத்து பேசுறான், எழுத்துட்டு வர்றான், நெஞ்சு மேல நிறுத்தி நிற்கிறான். யார் காரணம்? பக்கத்தில் சொல்றவனை வளர்த்தான் பிள்ளைய. நீங்க தான் வளர்த்தீங்க. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இந்த கோபம் இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறது. நவீன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போர் களத்துக்கு போயிட்டாங்க. போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட ஷஹாதத் கலிமாவை சொல்லுங்க, அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா விட்டுருக்கா. போர் ஆரம்பமாயிடுச்சு. பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. எதிரிகள் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, சூழ்நிலையை பார்த்துட்டு இதுக்கு மேல யோசிக்க வேணாம், இஸ்லாத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வீழ்த்த வந்த ஒரு சஹாபைக்கு முன்னாடி போயிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறார். இந்த சஹாபிக்கு கோபம். என்ன கோபம்? என்ன இருந்தாலும் நீ எதிரி, உன்னை அழிக்கணும், உன்னை வெட்டணும் அப்படின்னு கோபம் இங்கே தடம் மாறி தவறான வழியில் நிற்கிது மண்டை மேல. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அஷ்ஹது, நிச்சயமாக அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர இறைவன் இல்லை, அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தான், நம்முடைய தூதரை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, உயிருக்கு பயந்து நிற்கிறியா? ஒட்டார் ஒரு போடு, அவர் மூச்சு எல்லாம் அறிவிச்சு கொடுத்துட்டான். சாபி சொல்றாரு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் வாளை எடுத்து ஓங்கிய உடனே கலிமா சொன்னாரு, விடுவேனா? முடிச்சுட்டேன். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபத்துக்குள்ளான ரசூல் அவ்வளவு பொறுக்க முடியல. ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு எதிராகவும் பிரார்த்திக்க மாட்டார்கள், யாருக்கு எதிராகவும் கையை தூக்க மாட்டாங்க. ஆனா அந்நேரத்துல பாருங்க, கையை உயர்த்திட்டாரு, இறைவா இதற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன விளங்குது? நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் சில நேரங்கள்ல இந்த கோபம் நியாயமா இருக்குமோ அப்படின்னு. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அந்த நிதானத்தின் பொழுதுதான் நமக்கு வந்திருக்கிற இந்த உணர்வுகள், அது கோபம் வெளியாகுது. இன்னைக்கு சரியா தப்பா சிந்திக்க முடியும். அதுல கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தொழுகையின் பொழுது எதிரிகள் என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் தெரியும், அழுகி போன ஒட்டக குடலை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மேல போட்டாங்க. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படணுமா வேணாம்? இங்க இருக்கவங்க யோசிப்பாங்க. சஜ்தால இருக்கும் பொழுது ஒட்டக குடலை போட்டாங்க, கடுமையான துர்நாற்றம், அல்லாஹ்வுடைய தூதரால எடுத்து ஒதுக்க முடியல, சஜ்தாவில் இருந்தவர் அப்படியே கிடக்கிறாரு. இதை பார்த்த ஒரு மனிதர் அங்கிருந்து வேகமா போய் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நம்முடைய தந்தையின் மீது இப்படி பண்ணிட்டாங்க மக்கத்து காவிரிகள், அந்த குறைச்சி தலைவர்கள் இப்படி குடலை போட்டாங்க. அவனுடைய ஃபாத்திமா அம்மையார் வேகமா ஓடி வந்து கஷ்டமா இருந்த பொழுது கூட எல்லாத்தையும் விளக்கி விட்டு தெரியவா போட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்லும், பொறுமை. பொறுமைனா தனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, நான் இங்க கோபத்தை வெளிக்காட்டேன் அப்படின்னா அது வேற மாதிரி ஆயிடும். எனக்கு கோபத்தை எப்படி வெளிப்படுத்த மாட்டேன். நபிகளார் இதே மக்களுக்கு எதிராக உஹது யுத்தத்துல பத்ருடைய காலத்துல பாத்திரம் பண்ணாங்க. நடந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ் சண்டை பிடிக்கலையே. அந்த இடத்துல சத்தியத்தை சொல்லணுங்கிறது மட்டும்தான் அவருடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. அதை நபிகளார் அமல்படுத்தினார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மூமின்களுடைய பண்பு இது நம்மகிட்ட இல்லைன்னா தயவு செய்து நம்ம நாமே மூமின்னு சொல்லிக்க கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களுடைய பண்பு என்னன்னா அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். நம்ம தான் அப்படி இல்லை, காசு இருந்தா செலவு பண்ணுவோம், தர்மம் கொடுப்போம், காசு இருந்தா. ஆனா அல்லாஹ் சொல்றான், வறுமையா இருந்தாலும் சரி செழிப்பா இருந்தாலும் சரி யாராவது வந்து உதவியும் கேட்டா கொடுப்பார்கள் சொல்லிட்டு அடுத்து எல்லாம் சொல்றாங்க. தான் இங்க கவனிக்கணும், கூடுதல் கவனம். அவர்கள் கோபத்தை வென்று விழுங்குவார்கள். ஒரு மூமியினுடைய பண்பு எப்படி இருக்கும்னா, அவன் வாழ்க்கையில கோபம் வராமலாம் இருக்காது, எவனாலும் வர வைப்பான். மனிதத்தை இடிப்பான், ரோட்ல போய் எச்சி துப்புவான், வாகனத்தை ஏதாவது பண்ணுவான், வீட்டு வாசல் உபயோகப்படுவான், ஏதாவது வரும். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? யார் தெரியுமா? கோபம் வரும். கோபம் வருகிற பொழுது அந்த கோபத்தை அல்லாஹ்விற்காக வென்று விழுங்குவார்கள், உண்மையில் ஜெயிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, 4 தடவை வாசல குப்பையை போட்டு வருமா? 4 தடவையும் அதை பாக்குறீங்க, வெறுக்கிறீங்க, ஓரமா போடுறீங்க, பாக்குறீங்க, வெறுக்கிறீங்க, ஓரமா போடுறீங்க. உண்மையில் 10வது முறை அந்த அம்மாவால் அங்கே குப்பையை போட முடியாது. அவங்களுக்கே மனசு வராது, என்னடா ஏன் அல்லாஹ் வச்சிருக்கிறான்ல, மென்மைக்கு நன்மையே கூலி. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குணத்தில் மென்மை இருக்குமானால் கண்டிப்பாக அது நன்மையாக ஒரு நாள் மாறும். மென்மை போச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. அந்த வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபம் என்கிற அந்த தீய பண்பை நம்முடைய உடலில் இருந்து, உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் அதை அகற்றிவிட வேண்டும். எந்த சூழலிலும் எந்த தருணத்திலும் சைத்தானுடைய சூழ்ச்சி வலையில் ஆட்பட்டு இந்த கோபத்திற்கு உள்ளாகி அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கிவிடாத மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவான் என்று கூறி எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கோபம் என்கிற இந்த நிகழ்வில் நாம் பெற வேண்டிய ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட ஒரு தருணத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய கோபத்திற்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம். ஒரு தடவை அப்துல்லா என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத ஒரு சஹாபி ஒருவர்
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி இந்த இஸ்லாத்தை அறிந்து நடைமுறைப்படுத்துவதற்காக அப்படியே வர்றார். அவருக்கு கண் தெரியாது. ஆனா அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, நீங்க இப்படியே இந்த செவர்களை பிடிச்சிட்டே போங்க, இந்த சுவரை பிடிச்சிட்டே போனீங்கன்னா அங்க இறுதியாக இறைத்தூதர் இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, அப்படியே ஒவ்வொரு சுவர்களையும் தட்டி 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 நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் கேட்கிறது, ஒளி, யாரோ ஒரு பயான் பண்றாங்க, எதை பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அவர் பக்கத்துல போயிட்டார். போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல மக்கத்து குறைஷிகள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு டீல் பேசுறாங்க. என்ன டீல் அப்படின்னா, நம்மெல்லாம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு இஸ்லாம் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் பிரச்சனை இல்லை, முகமது ஆகிய நீ பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஏத்துக்கிறோம். ஆனா எல்லாரும் சமன்னு சொல்றீங்க, அதை எங்களை ஏத்துக்க முடியும். எங்களுக்கு பிரச்சனை அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ எங்களுக்குன்னு தனியா ஒரு கௌரவத்தை கொடு, கண்ணியத்தை கொடு, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க மக்கத்து குறைஷிகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை என்னன்னா, எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டு அப்புறம் மாத்திரலாம் அப்படிங்கிற ஆவல்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது அவங்களை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. திடீர்னு பார்த்தா வெளியில் வருது, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் அப்துல்லா வந்திருக்கேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்துச்சு. நீ ஏன் கோபம் வந்துச்சு? முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு இறைவனுடைய கவலை இருக்கும் பொழுது இந்த கண்திரியாத சஹாபி இப்படி வந்து சலாம் சொல்லி பேச வராதுன்னு தெரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. சைத்தான் ஏற்படுத்தினான். உடனே அல்லாஹ் சொல்றான், அபஸவத்து அல்லாஹ், கழுகு எடுத்தாலும் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எச்சரிச்சான், என்ன உனக்கு கோபம் வருது? என் அடியான் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறான். அவனுக்கு இஸ்லாத்தை சொல்லுவதை விட இந்த கூட்டத்தை நீ இஸ்லாத்திற்கு மாற்றி விடுவாயா? இங்க அடிக்கிறான் பாருங்க. அல்ல வருந்து கொள்ளுங்கள், இந்த கோபம் ஒருபோதும் நன்மை பயக்காது. இன்னொரு செய்தி முடிச்சுக்கிறேன். நபிகளார் ஒரு தடவை போர்க்களத்திலிருந்து ஊருக்கு வருகிற பொழுது கனிமத்து பொருளை எல்லாம் கொண்டு வர்றாங்க வாகனத்துல வச்சு மக்களுக்கு. இவங்க போர்க்களத்துல இருந்து வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் காத்திருப்பாங்க ஊர் எல்லையில, வேகமா போய் வாங்கிக்கிறதுக்காக. ஏன்னா அவங்களுடைய இயலாமை. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இருக்கிறாங்க. முள்மர செடி, ஒரு முள் புதர் இருக்குது. மக்கள் எல்லாம் வேகமா ஓடி போய் அல்லாஹ்வுடைய தூதரே தூக்கி தள்ளி விட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, உங்களுக்கும் எனக்கும் 100% அந்த இடத்தில் பொறுமை இருக்காது. ஒரு மனிதனாக நான் சொல்றேன், தூக்கி தள்ளதுல அவர் போட்டிருந்த அந்த போர்வையெல்லாம் முள்ள சிக்கிச்சு, கண்ணாமுன்னான்னு எடுக்க முடியல. வெளியில வந்தா நிர்வாணமா வரணும். அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்பா விடுங்க, எப்பா விடுங்கிறாங்க. தொடரவே அமைதியாக இருக்கிறாங்க. சொல்லுவோம், அந்த கோபத்தை வென்று விழுங்கி விட்டு கண்களில் கண்ணீரோடு பேசினார்கள். நான் உங்களை கொடுக்காம முக்கியம்னா, என்ற ஏதாவது ஒரு பொருள் இருந்தா, அதுவும் சக்காத்தாகவோ மக்களுடைய பொருளாக இருந்தா 3 நாளைக்கு மேல வச்சிருப்பேனா? ஏதோ உங்களுடைய அளவுக்கு என்னிடத்துல தங்கம் இருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கா அடுத்த பார்ப்பேன். அவசரப்படுறீங்க, ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? போது இடத்துல ஒரு பேர் கிடையாது, எல்லா பேரையும் போட்டுருவோம். ஆனா நபிகளா அதான் நல்லா சொல்றான், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துல் ஹஸனா, இந்த அல்லாஹ்விடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த அப்துல்லாங்கிற நபித்தோழர் வரும் ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்களே, அது ரசூலுல்லாஹ் இறுதி வரையும் அல்லாஹ்வுக்கு தௌபா கேட்டார்கள். நம்மளும் அப்படிதான் கேட்கணும்.
உடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் கோபப்பட்டிருக்கோமோ அதையெல்லாம் கொஞ்சம் நினைவு கொண்டு வாங்க. எல்லாம் நீங்க கோபப்பட்டு இப்படி வார்த்தையை விட்டுட்டேன், இதை பேசிட்டேன், இதை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருந்து அல்லாஹ்விடத்திலேயே மன்னிப்பு கேளுங்க. சம்பந்தப்பட்டவர்களையும் மன்னிப்பு கேளுங்க. எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை வாக்களிப்பாளர்கள் வாதங்கள்